மேகி நம்ம கொஞ்சம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வித்தியாசமாக கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சமைச்சு சாப்பிட்லாம். இப்போது நான் 4 பாக்கெட் மேகி எடுத்திருக்கேன். 4 பாக்கெட்டு மேகிக்கு 2 முட்டை, கொஞ்சம் 2 கேரட்டு, 4 பீன்ஸு, 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம். இது எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கணும். நமக்கு தேவையான சைஸில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வடை சட்டி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றுறோம். எண்ணெய் ஊற்றிருக்கு. சூடானதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு இந்த முட்டையை பொரித்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போது நம்ம 2 முட்டையை வந்து நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஓடு விழுகாமல் நல்லா கரெக்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம வந்து லாஸ்ட்டாக இதை போடுறதுனால இப்போ கொஞ்சம் பெப்பரும் உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நம்ம இந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வடிச்சிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலேயே முட்டையை பொரிச்சு எடுத்துட்டு அந்த எண்ணெயிலே நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா ஒரு வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அதுக்கப்புறம் எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கேரட் பீன்ஸ் போட்டுக்கலாம். நமக்கு மேகியில் உப்பு இருக்கும். அதனால நமக்கு இந்த காய்கறிக்கு தேவையான அளவு வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஸோ கேரட் பீன்ஸை சேர்த்துக்கலாம். கேரட் பீன்ஸ் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 4 பாக்கெட் மேகிக்கு அளவாக தண்ணி ஊற்றணும். ஒரு 3/4 சொம்பு ஊற்றினா போதும். இப்போ மசாலா எல்லாமே வந்து நம்ம இப்போவே சேர்த்துடலாம். அது வேகும்போதே இந்த மசாலாவெல்லாம் நம்ம போட்டு வேக வச்சோம்னா அந்த காய்கறியில் எல்லாத்துலேயும் நல்லா பிடிச்சி டேஸ்டாக இருக்கும். அதுக்காக கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம 4 மேகியும் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த முட்டையை ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதில் போட்டு கிண்டி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. முட்டை, மேகி, மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம சாப்பிட தயாராகிடுச்சு.